மதுராந்தகம் ஏரி திறக்கப்பட்டதை அடுத்து கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி தெரிவித்துள்ளார். நத்தப்பேட்டை ஏரி, செவிலிமேடு, நெட்டேரி அப்படிங்கிற இந்த ஏரிகள்ல இருந்து வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகி டவுனுக்குள்ளார இனண்டேஷன் ஆயிடுச்சு. அதனால நாங்க விடிய கால 2 மணில இருந்து கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு 2000 பேரு, போலீஸ்ல இருந்து ஒரு 150 போலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் டெப்டி டைரக்டர் ஆஃப் ஃபயர் சர்வீஸ் அவங்களுடைய எமர்ஜென்சி ரெஸ்கியூ டெண்டர் அப்படின்னு அது பிளஸ் அவங்களுடைய 125 பேரு, 15 வண்டி, 3 போட்டு, லைஃப் ஜாக்கெட் எல்லாம் வச்சுட்டுங்க. நாங்க இப்ப கிட்டத்தட்ட 6000 பேருக்கு ரெஸ்கியூ பண்ணி 25 சென்டர்ல இங்க வச்சிருக்கோங்க. இவங்களுக்கு எல்லாம் இப்ப ஃபுட், ட்ரிங்கிங் வாட்டர் கொடுத்துட்டு இருக்கோங்க. இப்ப கேம்பும் இந்த 25 கேம்ப்ல எல்லாத்தையும் தங்க வச்சிருக்கோம். இப்ப கண்டினியூஸா இங்க ரெயின் வந்துட்டு இருக்கு. NDRFல இருந்தும் வந்திருக்காங்க. இப்ப நாங்க அலர்ட் பண்ணதுனால எங்களுக்கு திருப்பியும் தேவைப்படுங்கிறதுனால STRFல இருந்து ஒரு SP, 20 போலீஸ், அதே மாதிரி கோஸ்டல் கார்ட்ல இருந்து ஒரு இன்ஸ்பெக்டர், 20 அதர் போலீஸும் வந்திருக்காங்க. NDRF டீமும் வந்துருச்சு. இங்க நாங்க பீப்புள நாங்க 3 to 4 feet இருந்தா கூட அவங்கள நாங்க போட்லயும் ரெஸ்கியூ பண்ணி இப்ப எல்லாத்தையுமே ரொம்ப சேஃபா ஷெல்டர்ல வச்சிருக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க பாத்துட்டு இருக்கோம்.